வழக்கு தீர்க்கும் வராகி ஸ்ரீ வள்ளியம்மன் ஆலயம் சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் அமைஞ்சிருக்கு. வராகி அம்பாளுக்கு தனி சன்னதி சென்னையில் நம்ம சன்னதி மட்டும்தான். தஞ்சாவூர் வராகி அம்மன் கோயிலுக்குடைய முறைக்கு ஏற்ற மாதிரி நமது ஆலயத்தில் அந்த பூஜை புனஸ்காரங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது கோயிலில் மாதத்தில் 2 பஞ்சமி திதியுமே சிறப்பான பூஜைகள் நடைபெறும். வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, மற்ற எல்லா நாளுமே விசேஷ பூஜைகளும் நடைபெறும். அதே மாதிரி வருஷத்தில் 3 நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி 3 நவராத்திரியுமே வெகு விமர்சையாக நடைபெறும். ஆஷாட நவராத்திரி அப்போ அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவமும் நமது ஆலயத்தில் நடைபெறுது. அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக இங்கே திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்குறவங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அம்பாளுடைய அனுகிரகத்தை அனைவருமே இங்கே தரிசித்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று செல்லுங்க. நமது ஆலயத்தில் சிறப்பு பரிகார பூஜைலாம் எதுவுமே கிடையாது. அம்பாள்கிட்ட வணங்கினாலே போதும், அவள் கட்டாயம் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பா. ஓம் நம சிவாய. வராகி அம்மன் போற்றி. இந்த வராகி அம்மனை நீங்கள் நினச்சி நம்ம உடம்பில் இருக்கிற குறைகளும், மனதில் இருக்கிற குறைகள், உடம்பில் இருக்கிற நோய்கள் எதை பற்றி நம்ம அம்மன்கிட்ட வேணுனாலும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி வேணுனாலும் கண்டிப்பாக அதை அந்த அம்மன் நிறைவேற்றி தான் வைப்பா. யாரும் ஒருத்தருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டா அந்த அம்மன். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளோட இது இப்படி இருக்குதுன்றது. அது எதுவுமே அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம மனமுருகி இந்த அம்மனை வேண்டுனா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது தான் நடத்துவா. இது இந்த மதம் அந்த மதம் எந்த மதமும் கிடையாது. எந்த மதம் நண்பர்களுக்கும் நாம் சேர்ந்து வேண்டிக்கலாம். அதுதான் இந்த அம்மனோட பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறோம்.